ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். இந்த வீடியோ வந்துட்டு வெள்ளிக்கிழமை வந்து ஈவினிங் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து பால் காய்ச்சலான்னு வந்தேன். பால் வந்து வேணாம், ஏதாவது வந்து ஸ்வீட் மாதிரி செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. சரி என்ன பண்ணலாம், பாயாசம் பண்ணலான்னா சேமியா இல்லையா, சரி ஓகே அப்படியே யோசிச்சு அரிசி மாவு இருந்துச்சு, பால் கொழுக்கட்டை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் வந்து காய வச்சுட்டு கொழுக்கட்டைக்கு தேவையானது வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக பால் வந்து அடுப்பில் வச்சுட்டேன். இனி வந்து கொழுக்கட்டைக்கு தேவையானது வந்து ரெடி பண்ணணும். அரிசி மாவு வந்து தேவையான அளவு நான் வந்து கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன். அதனால் கொஞ்சமாக தேவையான அளவு அரிசி மாவு வந்து எடுத்துக்கிட்டேன். லைட்டாக வந்து சுடு தண்ணி வெதுன்னு இருக்கிற சுடு தண்ணியை போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்துட்டு உருட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு புட்டு மாவை விட கொஞ்சம் அதிகமாக தண்ணி வந்து சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த கொழுக்கட்டைக்கு வந்து செய்வோம் இல்லையா, அது மாதிரி தான். அந்த மாதிரி வந்து லைட்டாக சுடு தண்ணி போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த ஷேப்லேயோ அந்த ஷேப்பில் வந்து உருட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து ரவுண்டாகவும் அப்புறம் நீல வாக்கில் இருக்கிற மாதிரியும் ரெண்டுமே வந்துட்டு இன்றைக்கி வந்து உருட்டி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குன்றதுக்காக ரொம்ப சின்ன சின்ன உருண்டையாக வந்து உருட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் வாயில் வந்து ஒரு உருண்டையை போட்டு அப்படியே ஃபுல்லாக முன்னு சாப்பிட முடியும். இல்லைன்னா கட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் சின்ன சின்ன உருண்டையாக வந்து உருட்டி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். இதில் உருட்டி வச்சுருக்க எல்லாத்தையுமே வந்துட்டு பாலில் சேர்த்து நல்லா வந்து வேக விட்டுக்கலாம். மூடி வச்சோம்னா பொங்கிடும். நான் வந்து மூடி வச்சதுனால பொங்கி வந்துடுச்சு. ஆனால் மூடி வைக்கக்கூடாது போல். அப்படியே வச்சு வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் வேக விடலாம். அப்போ தான் அரிசி மாவு வந்து நல்லா வெந்து நம்மளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து சாஃப்டாக கிடைக்கும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த கேப்பில் வந்துட்டு போட்டுட்டு நான் வந்து தேங்காய் பாலுக்காக தேங்காயெல்லாம் உடைச்சி அதை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா தேங்காய் பாலும் போட்டு செஞ்சோம்னா டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும், சூப்பராக இருக்கும். அதுக்காக தேங்காய் வந்து மிக்சியில் அரைச்சிட்டு வடிகட்டி பாலை மட்டும் எடுத்து வந்து லைட்டாக வந்து ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தான் வந்து தேங்காய் பால் சேர்த்தேன். ஒரு அரை மூடி தேங்காய் வந்து போட்டு சேர்த்துக்கிட்டேன். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் நல்லா திக்கான தேங்காய் பால் சேர்க்கறதுனால பால் கூட சேர்த்து அரிசி கொழுக்கட்டையோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக வந்து டேஸ்ட் வந்து ஒரு நல்லா இருக்கும். அதுக்காக தான் தேங்காய் பால் வந்து சேர்க்குறது. தேங்காய் பால் வேண்டானாலும் வெறும் பால்லே கூட செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்கிட்ட தேங்காய் இருந்ததுனால நான் வந்து தேங்காய் பால் வந்து எடுத்து ரெடி பண்ணி போட்டேன். எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் எல்லாத்தையுமே வந்து பாலில் வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். உள்ளே போட்டிருக்க கொழுக்கட்டை எல்லாமே வந்து உடையாமல் இருக்க மாதிரி லைட்டாக ஸ்லோவாக வந்துட்டு கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து ஒரு 2-3 ஏலக்காய் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே வந்து இது கூட சேர்த்து நல்லா வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து கொதிக்க விட்டுடலாம். கொழுக்கட்டை வந்து வெந்துருச்சான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு ஒரு கத்தியை வச்சு நம்ம வந்து உள்ளே குத்தி பார்த்தோம் அப்படின்னா ஒட்டாமல் வந்து வெளியே வரணும் கத்தி. அப்படி இருந்துச்சுன்னா அது வெந்துருச்சுன்னு சொல்லிட்டு அர்த்தம். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணி சர்வ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். எல்லாேருக்கும் வந்து நான் போட்டு கொடுத்தேன். எல்லோரும் ரொம்ப ஜாலியாக வந்து சாப்பிட்டாங்க. நான் வந்து கிச்சனில் நின்று வேலை செஞ்சதுனால எனக்கு ரொம்ப வேர்க்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் நான் போட்டு சாப்பிட்ல. என்ன சூடாக சாப்பிட்டா மறுபடியும் வேர்க்க ஆரம்பிக்கும். எல்லாேருக்கும் போட்டு கொடுத்தேன். எல்லோரும் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்தது வந்து அடுத்த வேலையை தான் பார்க்க போனோம். அடுத்தது என்ன, பால் வந்து கொஞ்சம் சிந்திடுச்சு. அதை வந்துட்டு நான் போய் க்ளீன் பண்ணிடுவேன். ஏன்னா வந்துட்டு அப்படியே விட்டோம்னா நம்ம காஞ்சி போயிடும். திரும்ப எனக்கு தான் கஷ்டம். அதனால் உடனே கையோட ஈர துணியை வச்சு நான் வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். க்ளீன் பண்ணி விட்டுட்டு மதியானம் வந்து வச்ச சாம்பார் இருந்துச்சு. அதையும் வந்து லைட்டாக சூடு பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா அப்போ தான் நைட்டுக்கு வந்து இட்லி ஊற்றி சாப்பிட்றதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். சூடு பண்ணி வச்சுட்டு மற்ற வேலையெல்லாம் பார்க்க போயிட்டேன். இன்றைக்கி ஃப்ரைடே அப்படின்றதுனால வந்து மறுபடியும் வந்துட்டு காலையிலையும் ஒரு டைம் வந்து வீடு எல்லாமே வந்து கூட்டி தொடச்சி விடுவேன். மறுபடியும் பசங்களாம் வந்து நடந்து அழுக்கு பண்ணிடுவாங்க. அதனால் மறுபடியும் ஈவினிங்கும் ஒரு டைம் வந்து கூட்டி பெருக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொடச்சி விட்டுருவேன். லைட்டாக ஹாலில் மட்டுமே வந்து தொடச்சி விட்டுருவேன். நான் ஹாலில் மட்டும்தான் அழுக்கு வந்து அதிகமாகும். மற்ற ரூமுக்கெலாம் போக மாட்டாங்க. அதனால் ஹாலில் மட்டும் மறுபடியும் ஒரு டைம் சுத்தமாக பெருக்கிட்டு நல்லா வந்து நீட்டாக தொடச்சி விட்டுருவேன். ஃப்ரைடே டியூஸ்டே மட்டும் இப்படி பண்ணுவேன். 2 டைம் வந்து துடைப்பேன். மற்ற நாள்லலாம் வந்து ஒரு டைம் வந்து துடைக்கிறதோட சரி தான். தொடச்சி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா வெளியவும் பெருக்கி தொடச்சிட்டு கோலம் போட்டுவேன். எப்போவுமே வந்து ஃப்ரைடே டியூஸ்டே ஆனால் வந்து வாசலில் வந்து சின்னதாக வந்து கோலம் போடுவேன். கொஞ்ச நாளாக தான் வந்து இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடியெல்லாம் கோலம் போட மாட்டேன். என்னை போட்டாலும் அப்போ வந்து பாப்பா ரொம்ப சின்ன பாப்பாவாக இருந்தால் அதனால் வந்து வேணும்ட்டே போய் அழைச்சி விட்டுருவா. இப்போ வந்து நான் சொன்னேன்னா கொஞ்சம் கேட்டுக்கிறாங்க. அதனால் இப்போ வந்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சின்ன கோலமாக தான் போடுவேன். ஏன்னா அது எவ்வளோ நேரம் இருக்குன்னே தெரியாது. நானே கூட சில டைம் தெரியாமல் போய் மிதிச்சிடுவேன். அதனால் குட்டி கோலமாக வந்து போட்டு விட்டுருவேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி. அதுக்கப்புறம் என்னங்க, மறுபடியும் பாப்பா 2 பேத்துக்கும் ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணி ஒரு குட்டி மேக்கப் வந்து போட்டு விட்டுட்டு நானுமே வந்துட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணி ரெடி ஆகிடுவேன். ஏன்னா விளக்கேற்றணும். அப்படியே விளக்கேற்றினா நல்லா இருக்காது இல்லையா, அதுக்காக. அதுக்கப்புறம் வந்து திருப்தியாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. விளக்கெலாம் ஏற்றியாச்சு. இன்றைக்கி வந்து கடையில் பூ வாங்கல, கீழே வந்து பூ இருந்துச்சு. அதை வந்து பறித்து சாமிக்கு வந்து வச்சுட்டேன். அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா சப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.